யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். அன்று அங்கே பலர் அவரில் நம்பிக்கை கொண்டனர். இறையேசுவில் அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, வால்ட் டிஸ்னி இந்த பேரை கேள்விப்படாதவர்கள் இருக்க முடியாது. இவர் அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரர் என்று பார்க்கிறோம். அவருடைய கம்பெனியும் அவருடைய மற்ற வியாபார செயல்பாடுகளான டிஸ்னிலேண்ட் போன்றவையும் உலக பிரசித்தி பெற்றவை. இன்றைக்கு உலகத்தில் நம்பர் 1 பணக்காரர்கள் வரிசையில் அவருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த வால்ட் டிஸ்னியினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. எல்லோரையும் போல அவர் படித்தார். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு தனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று முயற்சி செய்தார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆர்ட் தான், வரைதல். இஸ் அன் ஆர்டிஸ்ட். அவர் ஒரு வரைபவர். ஆகவே தான் வரைந்த புதிய ஓவியங்களை, வித்தியாசமான ஓவியங்களை ஒரு ஃபைல் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு கம்பெனியாக ஏறி இறங்கினாராம் வேலை தேடி, தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக. அப்படி வேலை தேடிய வால்ட் டிஸ்னிக்கு கண்டிப்பாக கிடைக்கவில்லை என்பது தான் உண்மை. வாழ்க்கையில் விரக்தி. எவ்வளவு தூரம் போயிடுச்சுன்னா, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, தங்குறதுக்கு இடமில்லை, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்னு ஒரு நாள் அவர் தன் வாழ்வை முடித்து கொள்ள முடிவு செய்கிறார். தற்கொலை பண்ணிக்குவோம், இனிமேல் இந்த உலகத்தில் நம்ம இருந்து வேஸ்ட் என்று நினைத்து தற்கொலை செய்ய சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு நாள் ஈவினிங் வந்து அவர் ஒரு இருட்டு அறையில் உட்கார்ந்து, இன்று எப்படியும் நம் உயிரை நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒன்று அந்த இருட்டு அறையில் அவர் கண்களை கவர்ந்தது. என்னன்னு உத்து பார்க்குறாரு. ஒரு எலி. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், எலியை யாருக்கும் பிடிக்காது. பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். அது மீசையெல்லாம் வச்சுட்டு, சின்ன கண்ணில் மூஞ்சியை வந்து உருன்னு வச்சுட்டு, எலியை பார்த்தாவே நம்ம கம்பையும் மற்ற ஜாமானையும் தேடுவோம். எதுக்கு? அடித்து கொள்றதுக்கு. யாரும் எலியை முத்தம் கொடுப்ப நினைப்பதில்லை. ஒரு எலி அந்த அறைக்குள் ஓடுவதும் ஒடியாறுவதுமாக அவருடைய கவனத்தை கவர்ந்தது. அந்த எலியை உற்று பார்க்கிறார். இது என்ன இந்த இருட்டு அறையில் தனியாக செஞ்சிகிட்ருக்கு, சுறுசுறுப்பாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் உற்று பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்தார். அந்த எலி ஒரு சில தூரத்திற்கு சென்று அங்கிருந்து ஒரு சிறிய உணவுப் பொருளை தன் வாயில் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து தன்னுடைய பொந்தில் தான் குடியிருந்த அந்த கூட்டில் அது சேமித்து வச்சதான். ஓடுறது, அந்த தின்பண்டத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்து அது தங்கியிருக்க இடத்துல வச்சிடுறது, திரும்ப போகிறது, இப்படி சேமித்து வைத்து கொண்டிருந்ததாம். இதை பார்த்த வால்ட் டிஸ்னிக்கு ஒரே ஆச்சரியம். அந்த எலியை மீண்டும் ஒரு முறை ஒற்று பார்க்கிறார். அருவருக்கத்தக்க உருவம், யாரும் விரும்பாத ஒரு நிலை. அப்போ அந்த வால்ட் டிஸ்னியினுடைய உள்ளத்தில் அந்த ஒளி தோன்றியது, ஒரு இல்லுமினேஷன். என்ன நினச்சாராம்? யாருமே விரும்பாத, எல்லோரும் வெறுக்கிற, பார்த்த உடனே அடித்து கொள்ள நினைக்கிற இந்த எலியை எல்லோரும் விரும்புமாறு என்னால் செய்ய முடியும், எல்லோரும் ஆசைப்பட்டு பார்க்கிற மாதிரி என்னால் செய்ய முடியும் அப்படின்னு உட்கார்ந்த அந்த எலியின் முகத்தை அவர் வரைந்தார். அந்த எலியின் முகத்தை அவர் வரைந்தாராம். அவர் வரைந்த அந்த வரைபடம் தான் மிக்கி மவுஸ். இன்று கார்ட்டூன் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்கி மவுஸ்னு அதுக்கு பேர் வச்சார். என்ன பண்ணார்? வால்ட் டிஸ்னி பார்த்தவுடன் அருவருக்கத்தக்க அந்த எலியின் முகத்தை மாற்றினார். எப்படி மாற்றினார்? காதுகளை பெருசாக்கினார், மூக்கை நீளமாக்கினார், வாயை அகலமாக்கினார், தாடையை இறக்கி வைத்தார். மொத்தத்தில் அந்த எலியை பார்த்தவுடன், இப்போ எலி இல்லை, அது மிக்கி மவுஸ்,
அந்த மிக்கி மவுஸை பார்த்த உடனே 5 வயசுலேருந்து 55 வயசு வரையும் உள்ளவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த எலியை விரும்ப ஆரம்பித்தார்கள். அந்த எலியை நேசிக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் வால்ட் டிஸ்னியினுடைய சீக்ரெட் ஆஃப் த சக்சஸ். அவருடைய வெற்றியின் ரகசியம் அதுதான். எல்லோரும் அருவருத்த, எல்லோரும் பார்க்க விரும்பாத, எல்லோரும் அடித்து கொள்ள நினைத்த அந்த ஜீவராசியினுடைய முகத்தை அவர் மாற்றினார். தன் திறமையை வெளிப்படுத்தினார். இன்று வரை அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளை, இன்று வரை கார்ட்டூன் உலகத்தையும் அனிமேஷன் உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அந்த ஆளுமையின் பெயர் மிக்கி மவுஸ். அதை உருவாக்கியவர் இன்று உலகத்தின் மிகச்சிறந்த பணக்காரராக இருக்கிறார். தன்னம்பிக்கை. இறந்து போகும் சூழ்நிலையிலே அவர் கொண்டிருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வால்ட் டிஸ்னியினுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இதைத்தான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இயேசு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த ஒரு மாபெரும் ஆளுமை. இயேசு சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தவர். இயேசு சட்டங்கள் பெரிதல்ல, மனிதமே பெரிது என்று மனிதத்திற்காக உரிமை குரல் கொடுத்தவர். அந்த இயேசு இவ்வளவும் செய்தது காரணம் என்ன? கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, கடவுள் மீது கொண்டிருந்த, தந்தையாகிய கடவுளின் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அதே நேரத்தில் இன்னொரு கடவுளின் நம்பிக்கையும் என்று பார்க்கிறோம். அதுதான் இதில் பெரிய ஆச்சரியம். இயேசுவை எதிர்த்தார்கள், இயேசுவை குற்றம் சொல்லினார்கள், அநியாயமாக பழி செலுத்தினார்கள். இறுதியாக அவரை சிலுவையிலே கொன்று போடுகிறார்கள். இதுவும் கடவுள் நம்பிக்கை. யாருடைய கடவுள் நம்பிக்கை? பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், மறை வல்லுநர்களின் இறை நம்பிக்கை என்பதை பார்க்கிறோம். ஆகவே இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையின் முரண்பாடுகளின் அடையாளம் இது. ஆங்கிலத்தில் டயகாட்டமி என்று சொல்கிறோம். முரண்பாடுகள். எது இதில் சரியானது என்று தேர்ந்து கொள்ள நமக்கு சிரமமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 3 காரியங்களை இன்று பெற்றுக்கொள்கிறோம் அல்லது கற்றுக்கொள்கிறோம் அன்புமிக்கவர்களே. முதலாவதாக, அவரை ஊருக்கு வெளியே இழுத்து சென்று கற்கரால் எரிந்து கொல்ல நினைத்தார்கள். அவ்வளவு கோபம் இந்த பரிசேயர்களுக்கும் சட்ட வல்லுநர்களுக்கும் மறை வல்லுநர்களுக்கும். அவ்வளவு கோபம். இவர் இனிமேல் உயிரோடு விடக்கூடாது. இவர் குழப்புகிறார், தேவ நிந்தனை செய்கிறார், நானே கடவுள் என்று சொல்லுகிறார். தந்தை என்னுள்ளும் நான் கடவுளுள்ளும் தந்தையினுள்ளும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடவுளை பிரசன்னமாக்குகிறார். ஆகவே அவங்களுக்கு கோபம். ஏன்னு கேட்டால், அவங்க நம்பின கடவுள் டிஃபரெண்ட்னு பார்க்குறோம். அவர்கள் நம்பிய கடவுள் தூரமாக இருக்கிறார், நம்மோட இல்லை. பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்களும் மறைநூல் வல்லுநர்களும் ஏற்றுக்கொண்ட கடவுள் அவர் நம் அருகிலே இல்லை, அவர் தூரமாக இருந்து செயல்படுகிறார். அவரை நாம் பார்க்க முடியாது, பார்த்தால் செத்து விடுவோம். மோசையினுடைய அந்த எரியும் முட்புதர் காட்சியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் யார்? நாமே இருப்பவர் என்று பதில். உடனே மோசே தன் 2 கரங்களினாலும் முகத்தை மறைத்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஏன் அவர் முகத்தை மறைச்சார்னா, கடவுளை நேராக பார்க்கக்கூடாது, பார்த்தா செத்து போயிடும். இது யூத பரம்பரை, எபிரேய பரம்பரை என்பதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையே வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே அந்த பரிசேயர்கள் அவரை கொல்ல நினைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்களிடமிருந்து அவர் கடந்து சென்றார் என்று இன்று வேதம் எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய தன்னம்பிக்கை, அவர் கொண்டிருந்த கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவர் இயேசுவை வழி நடத்துகிறது என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, கடவுள் தன்மை, நம்மிடம் இருக்கும் த காட்லினஸ், கடவுள் தன்மை. இதை நம் ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் பெற்றிருக்கிறோம். நாம் கடவுளின்
தன்மைகளாக இருக்கிறோம், கடவுளின் பிரதிபலிப்புகளாக இருக்கிறோம், அந்த கடவுளின் பிரசன்னமாக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இந்த கடவுளின் பிரசன்னமாக இருத்தல் என்றால் என்ன என்பதை இன்று நமக்கு வாசகம் சொல்கிறது. கடவுளுடைய வார்த்தையை கேட்பவர்கள் கண்டிப்பாக கடவுளாக இருக்கிறார்கள் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதனை சிந்தித்து அதன்படி நடப்பவர்கள் கடவுளின் தன்மையை கொண்டவர்களாக இருக்கிறார். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆரோக்கிய மாதா, நமது அன்னையாகிய ஆரோக்கிய தாய் கடவுளின் தன்மையை கொண்டவளாக இருப்பதாக வெளிப்படுத்தினாள் என்பதை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19 மற்றும் 52வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவள் தன் வாழ்க்கையில் நடந்தவற்றை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். அதுதான் ஆரோக்கிய தாய், அதுதான் கடவுளின் தாய், அதுதான் அன்னை கன்னிமரியா. தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். இதுதான் கடவுளின் தன்மை. அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, நாம் அன்னையின் பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த கடவுளின் தன்மையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த கடவுளின் பிள்ளைகளாக வாழ கற்றுக்கொள்ளும். அவளை போன்று அத்தனையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ எவ்வளோ கஷ்டங்களோடு நீங்கள் வந்திருக்கீங்க, எவ்வளோ துன்பங்களோடு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த தவக்காலத்தின் நமக்கு கொடுக்கப்படும் அழைப்பு என்ன? கல்லான இதயத்தை எடுத்து விடு, கனிவுள்ள நெஞ்சோடு வாழ விடு, எங்களையே நாங்கள் மறக்க விடு, கொஞ்சம் ஏனைய துன்பம் நினைக்க விடு. இதுதான் அழைப்பு. இதை அன்னை கன்னிமரியால் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து காட்டியிருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, இறுதியாக நாம் வாசிக்க கேட்டோம் 42வது வசனம் 10ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தி. அன்றே அவர்களில் பலர் அவர் நம்பிக்கை வைத்தார், அவர் மீது நம்பிக்கை வைத்தனர். அதுவரை இல்லாதது அதிசயமாக நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். கடவுளை நாம் நம்ப வேண்டும். இன்பங்களும் நம் நினைத்தபடி எல்லாம் நடக்கும் பொழுது கடவுள் நமக்கு உயர்வாக இருக்கிறார், கடவுள் எனக்கு இனிமையானவராக இருக்கிறார், கடவுள் எனக்கு நண்பராக இருக்கிறார், கடவுள் எனக்கு எல்லாமாக இருக்கிறார். ஆனால் நம் திட்டப்படி விஷயங்கள் நடைபெறாத பொழுது, தோல்வியை சந்திக்கும் பொழுது, நம் குடும்பத்தில் உறவுகள் பிரியும் பொழுது, நோய் நோக்காட்டினால் துன்பப்படும் பொழுது, கடவுளே உனக்கு கருணை இல்லையா, இறைவா உனக்கு இரக்கம் இல்லையா, ஆண்டவனே உனக்கு அருள் இல்லையா என்று சொல்லி அந்த கடவுளை தூக்கி போடுகிறோம். இதுதான் நம்மள்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அன்னை மரியா நமக்கு வழிகாட்டுகிறார், சிந்தித்து ஜெபித்து வந்தாள் என்பதை பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அன்னை மரியாவை பின்பற்றி சிந்தித்து செபித்து வாழவும், கல்லான இதயத்தை எடுத்து விட்டு கனிவுள்ள இதயத்தோடு வாழவும் வேண்டுவோம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.